இதுதான் வியட்நாம் சூப்பர் ஏர்லி. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ இருக்கக்கூடிய பழம். இந்த பழத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பால் தன்மை ஓரளவு இருக்கும், நம்ம ஓரளவு ஈஸியாக எடுத்துக்க முடியும். சுளைகள் அதிகமாக இருக்கும். மஞ்சள் பழம் தான் இது, இன்னும் ஃபுல் மெச்சூர்ட் ஆகலை. மெச்சூர்டாக இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு டார்க் கலர் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது மஞ்சள் பழம் தான். இதுதான் இதோட பழம். இப்போ நம்ம அதே மாதிரி வியட்நாம் ரெட்டையும் பார்க்கலாம். பாருங்கள், அதாவது இப்போ நம்ம இந்தியன் வெரைட்டி கூட சில இது இருக்குது. இப்போ இதுதான் மஞ்சள் பழம், இதே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்தியாவிலேயும் சில ரகங்கள் இருக்குது ரெட் ஜாக் ஃப்ரூட்டில். அதில் அந்த சுளைகள் மட்டும்தான் உங்களுக்கு சிவப்பு இருக்கும். மற்ற நார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லோ இல்லை ஒரு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஒன்ஸு கட் பண்ணிங்கன்னா இந்த பகுதியை தவிர டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலரில் இருக்கும். இதுதான் இதோட மெயின் அப்பீலிங். ஏன்னா ஒரு பழத்தை கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அப்பீலிங் இருக்கும்போது ஜென்ரலாகவே கன்சூமர் மத்தியிலையும் ஒரு டிமாண்டுக்கு ஏற்படும். ப்ளஸ் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்பியாக எந்த ஒரு நரம்பு இதெல்லாம் இருக்காது பழத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. சார் சாப்பிடுங்க சார், எப்படி இருக்குது சார்? ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க, இருந்தாலும் நீங்களும் சாப்பிடுங்க. கொஞ்சம் பழுக்கணும், ஆனால் பழுக்கணும். இன்னும் 2 நாள் ஆகணும். இன்னும் 2 நாள் தான் ஃபுல் டேஸ்ட் வந்துடும். அந்த ஃபுல் மெச்சூரிட்டி வரணும் நமக்கு. ஆமாங்க. ஸோ இதுதான் நம்ம 2 பழமே. நீங்கள் மஞ்சள் பழம், இது சிவப்பு பழம், இதுதான்